இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ். சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னு, மல்டிபிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். ஸோ செலக்டிவா குறிப்பிட்டதை தான் நான் இப்போ சொல்ல போறேன். ரொம்ப முக்கியமானது அப்படின்ற போது ஒரு சிலதை தான் நம்ம கவர் பண்ண முடியும். சிங்கிள் கேண்டில் ஸ்டிக்ல ஒரு 6, மல்டிபிள் கேண்டில் ஸ்டிக்ஸ்ல ஒரு 6 பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ்ல பார்ப்போம். சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு கேண்டில் இருக்கும். அந்த கேண்டில் வந்ததுன்னா அதோட நேச்சர் என்ன, அதோட பிஹேவியர் என்ன, அது வந்தா என்ன ஆகும் அண்ட் என்ன ஆகி இருக்கு அப்படின்றது தான் நம்மளுக்கு முக்கியம். ஆகும்ன்றதை விட என்ன ஆகி இருக்கு அப்படின்றது ரொம்பவே முக்கியம். ஓகேங்களா? இந்த சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ்ல 2 டைப்ஸும் இருக்கு. எப்படி நம்ம கேண்டில் ஸ்டிக் புல்லிஷ் பேரிஷ் மாதிரியும் இந்த சிங்கிள் கேண்டில் ஸ்டிக்ல வரும்போது புல்லிஷ் பேரிஷ் அதுவும் செப்பரேட். ஓகேங்களா? இந்த சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் அப்படின்னு வரும்போது ஒரு 6 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் மார்போசோ, செகண்ட் டவுஜி, தேர்டு ஸ்பின்னிங் டாப்ஸ், ஃபோர்த்து ஹேமர், ஃபிஃப்த் ஷூட்டிங் ஸ்டார், சிக்ஸ்த் ஹேங்கிங் மேன். சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை பார்க்கலாம். கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் மோஸ்டா நம்ம யூஸ் பண்ற வேர்ட்ஸ் எல்லாமே ஜாப்பனீஸ் வேர்ட் தான். ஏன் அப்படின்னா ஜாப்பனீஸ் கேண்டில் ஸ்டிக் தான் இதுக்கு பேரு, ரியல் நேமே. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மரபுசோ. இந்த மரபுசோ கேண்டில் தான் ஃபர்ஸ்ட் சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னு. இதுல 2 டைப்ஸ் இருக்கு, புல்லிஷ் மரபுசோ அண்ட் பேரிஷ் மரபுசோ. இந்த புல்லிஷ் மரபுசோ எப்படி மார்க்கெட்ல ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பர் அண்ட் லோவர் விக் இருக்கு இல்லையா, அது இந்த கேண்டில்ல ஆப்சென்டா இருக்கும். சேம் டைம் லோவும் ஓப்பனும் ஈக்குவலா இருக்கும் அண்ட் ஹையும் க்ளோஸும் ஈக்குவலா இருக்கும். அதனால ஓப்பனும் லோவும் சேமா இருக்க மாதிரி, க்ளோஸும் ஹையும் சேமா இருக்கிற மாதிரி கேண்டில் பாத்தீங்கன்னா அது ஒரு மரபுசோ கேண்டில். இந்த மரபுசோ கேண்டில் என்ன சொல்ல வருதுன்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட்டோட ஸ்ட்ரென்த்தை சொல்ல வருது. இது ஒரு 90% பாடி க்ளோஸ், 100% பாடி க்ளோஸ் அப்படின்னும் போது பையர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா ரைஸ் இன் பிரைஸ் ஏறும் புல்லிஷ் கேண்டில் அப்படின்னும் போது. மரபுசோ கேண்டில் ஒரு பவர்ஃபுல் கேண்டில். ஏன் அப்படின்னா மொத்தமாவே பையர்ஸ் தான் இருப்பாங்க இல்லையா, எல்லா பிரைஸ்லயுமே மார்க்கெட்ல இருக்கிறவங்க பை பண்ண இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. அதனால பிரைஸ் ஏறும், மார்க்கெட்ல இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகும். சேம் தான் பேரிஷ் மரபுசாக்கும். இந்த பேரிஷ் மரபுசா எப்படி மார்க்கெட்ல நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, ஓப்பனும் ஹையும் ஈக்குவலா இருக்கும் அண்ட் லோவும் க்ளோஸும் ஈக்குவலா இருக்கும். இது பேரிஷ் அப்படின்றதால பிரைஸ் ஃபால் ஆகும். இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா மார்க்கெட்ல இருக்கிற எல்லாரும் செல் பண்றாங்க, மொத்தமா மார்க்கெட் செல் ஆகுது அப்படின்றத இந்த பேட்டர்ன் சொல்லும். ஸோ இந்த புல்லிஷ் அண்ட் பேரிஷ் மரபுசோ ஃபார்ம் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் சென்டிமெண்ட்டை சேஞ்ச் ஆகிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு அர்த்தம். மார்க்கெட்ல எதுவுமே 100% சொல்ல முடியாது. நீங்க பேட்டர்ன்ஸை தான் கத்துக்கிறீங்க. இதுக்கு இது நேம், இதுக்கு இது நேம். இப்போ இந்த கேண்டில் இப்படி இருந்தா இந்த நேம், இந்த கேண்டில் உள்ள பையர்ஸ் டாமினேட் பண்றாங்க, செல்லர்ஸ் டாமினேட் பண்றாங்க அப்படின்றதுக்கு தான் நான் சொல்ல வரேன். இதை எடுத்துட்டு போயிட்டு நீங்க என்ட்ரிக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம கோர்ஸ்லயும் சரி, முழுசா கத்துட்டதுக்கு அப்புறம் தான் நான் பேக் டெஸ்டிங்கே விடுவேன். அப்படின்னும் போது நீங்க ரியல் மார்க்கெட்ல என்ட்ரிக்கு நீங்க இதை யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப கஷ்டம். லாஸ் ஆச்சுன்னா நான் பொறுப்பு கிடையாது. புல்லிஷ் மரபுசோன்றது பையர் ஸ்ட்ரென்த்தை குறிக்கும். மார்க்கெட் சென்டிமெண்ட் சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்றத சொல்லுது. இதுக்கு முன்னாடி மார்க்கெட்ல பேரிஷ் ட்ரெண்ட் வந்தாலும் இந்த கேண்டில் வந்து புல்லிஷாவும் மாறலாம், பேரிஷாவும் மாறலாம். இது ஒரு பேரிஷ் மரபுசோன்னும் போது மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து நெகட்டிவா போகுது, பிரைஸ் வந்து டவுன் ஆகுது, ஃபால் ஆகுது. ஸோ மார்க்கெட்ல இருக்கிற எல்லாரும் செல் பண்றாங்க அப்படின்றத சொல்லுது. இதுக்கு முன்னாடி ட்ரெண்ட் பை ட்ரெண்டா இருந்தாலும் சரி, செல் ட்ரெண்டா இருந்தாலும் சரி, இந்த கேண்டில் வந்ததுக்கு அப்புறம் செல்லும் ஆகலாம், பையும் ஆகலாம், நம்ம கையில இல்லை. இந்த கேண்டில் ஸ்டிக்ஸை நம்ம சார்ட்ல பார்ப்போம். இதெல்லாம் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா நான் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, ஷார்ட்டா சொல்லிட்டு முடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு. இந்த கேண்டில் நீங்க பாருங்க. இப்போ இதுக்கு பாத்தீங்கன்னா ஓப்பன் இருக்கு, லோ 363340 அண்ட் லோ பாருங்க 3633.40. ஓப்பனும் லோவும் ஈக்குவல், க்ளோஸும் ஹையும் ஈக்குவலா இருக்கணும். கரெக்டுங்களா? 3635.85 க்ளோஸ் 3635.8083 சம் டிக்ஸ், அதாவது 3 டிக் வந்து டிஃபர் ஆகுது. ஸோ இது நீங்க எடுத்துக்கலாம், மரபுசா கண்டிப்பா எடுத்துக்கலாம். ஏன்னா லோ உங்களுக்கு சேமா இருக்கு இல்லையா, வெறும் 3 டிக் தானே. இங்க பாருங்க இந்த கேண்டில். ஸோ லோவும் ஓப்பனும் சேமா இருக்கா, 3639.62 3639.61, ஒரு டிக் தான், தாராளமா நீங்க எடுத்துக்கலாம். நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதுக்கு விக்ஸ் இல்லை அப்படின்னும் போது நீங்க கான்பிடென்ட்டா எடுத்துக்கலாம். இங்க தவுளூன் இருக்கு, அதெல்லாம் நம்ம பார்த்தா வேலைக்கு இருக்கு. இப்படி இருந்தா அது ஒரு புல்லிஷ் மரபுசோ பேட்டர்ன். இங்க என்ன ஆகிருக்குன்னு பாருங்க, இது ஒரு புல்லிஷ் மரபுசோ தானே. இது வந்தா மார்க்கெட் சென்டிமெண்ட் என்ன ஆகிருக்கு, சேஞ்ச் ஆகிருக்கு, ஆனாலும் போலியே, டவுன் தானே ஆகிருக்கு. ஸோ நீங்க போட்டிருந்தீங்கன்னா எஸ்எல் அப்படின்றேன். ஸோ பிளைண்டா நீங்க வந்து ட்ரேட் பண்ணாதீங்க, பேட்டர்ன்ஸ் பேரை தெரிஞ்சுக்கோங்க. இந்த கேண்டில் வந்தா இதுல யார் இருக்கா அப்படின்னு ஸ்ட்ராங்கா உங்களுக்கு தெரியும். புல்லிஷ் மரபுசோ. ஸோ இங்க ஹையும் க்ளோஸும் ஈக்குவலா இருக்கணும். 42.20 42.20 ஈக்குவலா இருக்கு. ஸோ இது புல்லிஷ் மரபுசோ. பேரிஷ் மரபுசோ இங்க நான் எடுத்து வச்சிருந்தேன். எஸ், இது பேரிஷ் மரபுசோ. இந்த பேரிஷ் மரபுசோல ஹையும் ஓப்பனும் சேமா இருக்கணும்.
ஹை எவ்வளோ 3642.10, ஓப்பன் 3642.04, 6 டிக்கு. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக வித்தியாசம் ஆகாது. இதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த கேண்டலில் லோவும் க்ளோஸும் ஈக்குவலாக இருக்கும், 6565 சேம். ஓகேங்களா, சேம் திங் பாருங்க. இது ஒரு பியரிஷ் ட்ரெண்டு, பியரிஷ் மேலே வந்திருக்கு, பியரிஷ்ல தான் போயிருக்கு, இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் நம்மளால மார்க்கெட்டை 100% ஷுவராக சொல்ல முடியும். இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா இங்கேயே இந்த ஒரு பியரிஷ் கேண்டில் இருக்கு இல்லையா, இதோட ஓப்பன் ஹை லோ க்ளோஸ்லாம் பாருங்க. ஓப்பன் ஹை சேம், லோவும் க்ளோஸும் சேம். இப்போ இது பியரிஷ் கேண்டில் தானே, மார்க்கெட் கீழே போயிருக்கணும், ஃபால் ஆச்சா. இங்க வந்த கேண்டலுக்கு நீ செல் போட்டோம்னா இங்கே எஸ்எல் போயிருக்கும், அவன் மேலதான் போயிருக்கும். ஸோ இதுதான் கைஸ், இந்த கேண்டில் வந்தா இதுக்கு பேரு உள்ள இந்த மாதிரி இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க, உள்ள யாரு இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, இது பியரிஷ் மரபுசு. ஸோ எங்க வருதுன்றது ரொம்ப முக்கியம், எப்படி மாறலான்றது அதை விட ரொம்ப முக்கியம். அதனாலதான் நான் சொல்றேன், இந்த கேண்டில் ஸ்டிக் கூட நீங்க டெக்னிக்கல் அனலைசிஸ் பார்க்கும்போது அடிஷனா நீங்க ஒன்னத்தை வைக்கணும். வெறும் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸை வச்சு மட்டும் டெக்னிக்கல் அனலைசிஸ் பண்ணிட்டு போக கூடாது. ஓகேங்களா, நாம செகண்டா பார்க்க போறது டோஜி. இந்த கேண்டில் ஸ்டிக் எப்படி ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல ஓப்பன் அண்ட் க்ளோஸ் சேம் ப்ரைஸ்ல இருக்கும். இந்த கேண்டிலுக்கு விக்ஸ் இருக்கும், டபுள் சைடும். அதாவது இங்க பார்த்தீங்கன்னா ஓப்பன் இருக்கு, க்ளோஸ் இருக்கு, ஆல்மோஸ்ட் சேமா இருக்கும். சம் டிக் சைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கலாம், மரம் சோலை பார்த்தா மாதிரி. ஹையும் லோவும் இருக்கும், பட் விக்ஸ் பெருசா இருக்கும். என்னன்னா பையர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, பை பண்ணிட்டே மேலே போவாங்க, செல்லர்ஸ் நான் பை பண்ண விட மாட்டேன் அப்படின்ட்டு செல் பண்ணுவாங்க. ஸோ இங்கே தான் ரிஜெக்ஷன்ஸ் வருது. அண்ட் செல் பண்ணிட்டு இவ்வளோ தூரம் போகும்போது பையர்ஸ் என்ன பண்ணுவாங்க, நான் செல் பண்ண விட மாட்டேன் அப்படின்ட்டு எப்படி புஷ் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு போய் நிறுத்துவாங்க. ஸோ அதனால தான் இந்த சின்ன பாடி மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இது ஒரு இன்டிசிஷன் கேண்டல். மார்க்கெட் டைரக்ஷனை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, எங்கே வந்தாலுமே சரி. மார்க்கெட்டில் பையர்ஸும் சரி செல்லர்ஸும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டேன்றாங்க. அதாவது மார்க்கெட்டில் யாரும் கண்ட்ரோல் இல்லை அப்படின்றதையும் இது பதிவு பண்ணும். இந்த டவுஜியில் 3 டைப்ஸ் இருக்கு, டிராகன் ஃப்ளை டோஜி, கிரேவ்ஸ்டன் டோஜி, லாங் லெக் டோஜி. இந்த மூணுமே இண்டிசிஷன் தான், பார்க்க தான் வேற வேற மாதிரி இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இதுவும் ஒரு டோஜி தான் அப்படின்றது தெரியும். டிராகன் ஃப்ளை டோஜியில் பார்த்தீங்கன்னா லோவர் விக் பெருசா இருக்கும், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் சேமா இருக்கும், நியர்லி சேம் ஆர் ஈக்குவல் டு சேம் இப்படியானா இருக்கலாம். பட் விக்ஸ் ஐ இருக்கு இல்லையா, அப்பர் விக்கு அது சின்னதாக தான் இருக்கும். ஸோ இதுவுமே ஒரு இண்டிசிஷன் கேண்டல் தான், மார்க்கெட் பையும் ஆகலாம் செல்லும் ஆகலாம். செகண்டா கிரேவ்ஸ்டன் டோஜி. இந்த டோஜியில் அப்பர் விக் பெருசா இருக்கும், லோவர் விக் சின்னதா இருக்கும். ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ன்றது லோக்கு கிட்ட இருக்கும். இந்த கேண்டலுமே ஒரு இண்டிசிஷன் கேண்டல் தான். அண்ட் லாங் லெக் டோஜி, இந்த கேண்டல்ல டபுள் சைடு விக் பெருசா இருக்கும் அண்ட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் நியர்லி சேமா இருக்கும். மரபுசா கேண்டல் மாதிரி ஃபார்ம் ஆகி இருக்கும், செல்லர்ஸ் கீழே புஷ் பண்ணுவாங்க, இங்க பீரிஷ் மரபுசா மாதிரி ஆகும்போது பையர்ஸ் புஷ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்துல இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகும். இந்த கேண்டில் நம்ம இப்போ ரியல் சார்ட்ல பார்க்கலாம். இதையுமே நான் எடுத்து தான் வச்சிருக்கேன், ஏன்னா தேட முடியல ஒவ்வொன்றும். இங்க பார்த்தீங்கன்னா இது ஒரு டிராகன் ஃப்ளை டோஜி. ஓகேங்களா, ஏன் அப்படின்னா கீழே லோவர் விக் பெருசா இருக்கு, பாடி மேல இருக்கு, ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆல்மோஸ்ட் சேம் ஆர் சம் ஃபிளக்சுவேட் இருக்கலாம், அண்ட் அப்பர் விக் சின்னதா இருக்கு. இந்த கேண்டில் ஒரு இன்டிசிஷன் சொல்லியிருக்கு. பார்த்தீங்கன்னா மேலேயும் போகும் கீழேயும் போகும், இந்த சினாரியோல மேலே போயிருக்கு. கிரேவ் ஸ்டோன் டோஜி. இந்த கிரேவ் ஸ்டோன் டோஜில அப்பர் விக் பெருசா இருக்கும், லோவர் விக் சின்னதா இருக்கும், ஓப்பன் அண்ட் க்ளோஸ் லோ ஆண்டு தான் க்ளோஸ் ஆகியிருக்கும் இல்லையா. ஸோ க்ளோஸ் அந்த மாதிரி ஆகியிருக்கா. இந்த கேண்டில் வந்ததுக்கு அப்புறம் பாருங்க செல் ஆகியிருக்கு. இதுவும் ஒரு இண்டிசிஷன் கேண்டில் தான். இதை வச்சு நீங்க என்ட்ரி எடுக்க முடியாது, நீங்க பார்க்கறதுக்கு உங்களுக்கு எடுக்கலாம் அப்படின்னு தோணும். பட் இதை வச்செல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா வாருன்னு எஸ்எல் வாங்க வேண்டியதுதான். இது ஒரு டிராகன் ஃப்ளை டோஜி, எக்ஸாக்டா இப்படி இருக்கு பாருங்க. இதுவும் ஒரு இண்டிசிஷன் கேண்டில் தான். லாங் லெக் டோஜி நான் எடுக்கல, ஏன்னா அது கிடைக்கல. பட் நான் உங்களுக்கு ஷோ பண்ண இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்க பாருங்க, இது சாதா டோஜி. கலர் முக்கியம் இல்லை டோஜியை பொறுத்தவரை, மரபுக்கு கலர் முக்கியம். ஈக்குவலா இருக்குல்ல, ரெண்டு சைடும் ஈக்குவல். அப்ப யாருமே அங்க கண்ட்ரோல் இல்லை அப்படின்னும் போது கலர் முக்கியம் இல்லை. இது ஒரு இண்டிஷன் கேண்டலும் இல்லையா. ஏன் இண்டிஷன்ன்றதுக்கு இங்கேயே நான் உங்களுக்கு ரீசன் சொல்றேன் பாருங்க. இது நீங்க செல்லுன்னு எடுத்திருந்தீங்கன்னா இவ்வளவு தூரமா போய் பட் ஆனா எஸ்எல், புரியுதுங்களா. இதையும் நீங்க டோஜில கன்சிடர் பண்ணலாம். லாங் லெக் டோஜில இதையும் நீங்க எடுக்கலாம். ஸோ டோஜின்றது ஒரு இண்டிசிஷன், அதுல டைப்ஸ் இருக்கு. ஸோ கீழே லோவர் விக் பெருசா வந்தா அதுக்கு
டிராகன் ஃப்ளை டோஜி. அப்பர் விக் பெருசா வந்தா அது கிரேவ் ஸ்டோன் டோஜி. 2 சைடும் விக்ஸ் பெருசா வந்தா அது லாங் லெக்டு டோஜி. இது ஒரு இண்டிசிஷன் தான். மேலேயும் போகலாம், கீழேயும் போகலாம், எப்படி வேணாலும் போகலாம். இப்போ இங்க பாருங்க, கிரேவ் ஸ்டோன் டோஜியா கீழே போகுதுன்னு நினைச்சு நீங்க எடுத்துருந்தீங்கன்னா இங்கேயே வாரி இருப்பீங்க. அகெயின் நீங்க இங்கேயும் வாரி இருப்பீங்க. இதெல்லாம் நீங்க கன்சிடரே பண்ணக்கூடாது கேண்டில். ஏன்னா நியூஸ் டைம்ல அடிக்கிறதுலாம் கேண்டில் எடுத்துக்கவே முடியாது, எடுத்துக்கவும் கூடாது. நம்ம தேர்டா பார்க்க போகிறது ஸ்பின்னிங் டாப். இந்த கேண்டில் பார்க்க எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் பாடி இருக்கும், டபுள் சைடு இருக்கிற விக்ஸ் ஈக்குவலா இருக்கும். ஓகேங்களா? இந்த சைடு 50%, இந்த சைடும் 50% தான். இது ஒரு இன்டிசிஷன் கேண்டில். புல்லிஷும் சரி பியரிஷும் சரி. பியரிஷ் ஸ்பின்னிங் டாப்ன்றது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் பாடி இருக்கும், அப்பர் வீக் அண்ட் லோவர் வீக் ஈக்குவலா இருக்கும். இது ஒரு இன்டிசிஷன் கேண்டில். இதுல என்ன ஆகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் கண்டினியூஷனும் ஆகலாம், ட்ரெண்ட் ரிவர்சலும் ஆகலாம். நம்ம முடிவு எடுக்க முடியாது மேலே போதா கீழே போதா அப்படின்னு. ஸோ இதை நம்ம இப்போ பார்க்கலாம். இது ஒரு புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப், சின்ன பாடி இருக்கு, டபுள் சைடு விக் இருக்கு. நீங்க கேட்கலாம் டவுஜி தானே ப்ரோ இது அப்படின்னு. இல்லை, டவுஜின்றது இந்த மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் பாடி இருக்கு இல்லையா, இது டவுஜின்னு சொல்லலாம். இது பாடி இருக்கு இல்லையா, அதனால இது வந்து புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப். ஸோ புல்லிஷ் ஸ்பின்னிங் டாப் வந்துடுச்சு அப்படின்றதுக்காக நீங்க பை பண்றீங்க அப்படின்னா அடுத்த கேண்டலே எஸ்எல். பியரிஷ் ஸ்பின்னிங் டாப் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது ஒரு ஸ்மால் பாடி, இதையும் நீங்க எடுத்துக்கலாம். இதை விட இது வேலிட். இது இந்த செகண்ட் ஒன் இது. ஓகேங்களா? டபுள் சைடு விக் ஈக்குவல் அண்ட் ஸ்மால் பாடி பேரிஷ் கேண்டல். ஸோ செல் பண்ணுறோன்ட்டு நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா என்ன ஆகியிருக்கும் அப்படின்ட்டு பாருங்க. விழுந்ததா எஸ்எல். ஸோ இது ஒரு இன்டிசிஷன் கேண்டில். நம்ம கேண்டில் கலரை வச்சோ சைஸை வச்சோ இடத்த வச்சோ நம்ம வந்து டக்குன்னு எடுத்துடக்கூடாது, கன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கணும். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஹேமர். இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் லோவர் வீக் பெருசாக ஃபார்ம் ஆயிருக்கும், அப்பர் வீக் சின்னதாக ஃபார்ம் ஆயிருக்கும், லைக் டோஜி மாதிரி. பட் ஆனால் பாடி கொஞ்சம் பெருசாக இருக்கும். இந்த லோவர் வீக் என்ன சொல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன்ஸ் சொல்ல வருது. யார்கிட்ட இருந்துன்னு பார்த்தீங்கன்னா பையர்ஸோடைய ரிஜெக்ஷன்ஸ். ஸோ இது ஒரு செல் கேண்டில் மாதிரி வந்திருக்கும். பையர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதை ஹேமர் மாதிரி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இந்த ஹேமர் ஒரு புல்லிஷ் பேட்டர்ன். இந்த பேட்டர்னுக்கு கலர் முக்கியம் கிடையாது. இது பியரிஷ் கேண்டில் தான், பட் ஆனா இதுவும் ஒரு ஹேமர் பேட்டர்ன் தான். இது ஒரு பியரிஷ் கேண்டில் பட் ஹேமர் ஃபார்ம் ஆகிருக்கு, மேலே போயிருக்கு. சேம் திங். இன்னொரு ஹேமர் எங்க, இது ஒரு புல்லிஷ் ஹேமர் இல்லையா? ஸோ ஹேமர் ஒரு புல்லிஷ் பேட்டர்ன் நம்ம மேலே தான் போயிருக்கு. பட் ஆனாலுமே எஸ்எல் 100% நம்மளால எதுவும் சொல்ல முடியாது இல்லையா, எஸ்எல் தான் வாங்கியிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இந்த கேண்டில் பார்க்க. லோவர் வீக் பெருசாக இருக்கும், அப்பர் வீக் சின்னதாக இருக்கும், பாடி கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ப்ரைஸை பொறுத்தவரையும் ஆல்மோஸ்ட் சேம் தான். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் 39, 39.06, 0.48. ஸோ இந்த கேண்டில் ஒரு ஹேமர் வேலிட் கேண்டில் தான். நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஷூட்டிங் ஸ்டார். இந்த கேண்டில் எப்படி ஃபைன் பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேமர் மாதிரியே இந்த பேட்டர்னும் தான், பட் ரிவர்ஸ்ல இருக்கும். அதாவது ஹேமர்ல லோவர் வீக் பெருசா இருக்கும், பட் ஷூட்டிங் ஸ்டார்ல அப்பர் வீக் பெருசா இருக்கும், லோவர் வீக் சின்னதா இருக்கும். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆல்மோஸ்ட் சேமா இருக்கும். பாடி பொறுத்தவரை கொஞ்சம் டிஃபர் ஆகலாம், கொஞ்சம் பாடி இருந்தாலும் அது வேலிட் தான். இந்த பேட்டர்ன்ல பையர்ஸ் டாமினேட் பண்ணியிருப்பாங்க, சடனா செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணி செல் பண்ணுவாங்க கேண்டில். ஸோ இது ஒரு பை கேண்டில் மாதிரி போயிருக்கும். சடனா செல்லர்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்ற டைம் ஃப்ரேம் முடியறதுக்குள்ள செல்லர்ஸ் உள்ள வந்து செல் பண்ணி இந்த மாதிரி வச்சிருவாங்க. இந்த கேண்டலுக்கு கலர் முக்கியம் கிடையாது, அப்பர் வீக் பெருசா இருக்கும், அதுதான் இங்க வேலிட் பாயிண்ட். இது ஒரு பியரிஷ் கேண்டில், பட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அது ட்ரெண்ட் கண்டினியூஷனும் ஆகலாம், புல்லிஷாவும் போகலாம் பியரிஷாவும் போகலாம். ஏன்னா தானோன்னு என்ட்ரி எடுக்க கூடாது. இதை நான் திருப்பி சொல்றேன்னா எஸ்எல் போகும். இப்பவே நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த ஷூட்டிங் ஸ்டார் எப்படி ஃபைன் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க. ஸோ அப்பர் வீக் பெருசா இருக்கு, லோவர் வீக் சின்னதா இருக்கு. கேண்டிலோட பாடி சைஸ் கரெக்டா இருக்கா? இந்த அளவுக்கு பாடி இருந்தாலே நீங்க வந்து எடுத்துக்கலாம். இதை டவுஜின்னு கன்சிடர் பண்ண முடியாது, டவுஜின்றது இன்னும் கொஞ்சம் குறையும். ஸோ இது ஒரு ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் பேட்டர்ன். சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் கடைசியாக பார்க்க போகிறது ஹேங்கிங் மேன்ன்ற ஒரு பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் மார்க்கெட்ல எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேமர் பேட்டர்ன் மாதிரியே இருக்கும். அதனால தான் உங்களுக்கு நான் முன்னாடி சொன்னேன், ஹேமர் வந்துட்டு மேலேயும் போகலாம் கீழேயும் போகலாம் அப்படின்ட்டு. லோவர் வீக் பெருசா இருக்கும், பாடி வந்து சின்னதாக இருக்கும், க்ளோஸும் ஓப்பனும் ஆல்மோஸ்ட் சேமா இருக்கும். அப்பர் வீக் வந்து ரொம்ப சின்னதாக
இருக்கும். லைக் ஹேமர் மாதிரி தான், பட் இது ஒரு பியரிஷ் பேட்டர்ன். லோவர் வீக் அண்ட் பாடிஸ் மட்டும்தான் முக்கியம். இந்த லோவர் வீக் ஏன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா சேம் ரீசன் தான். இந்த கேண்டில் இப்படி வந்திருக்கும், திடீர்னு பையர்ஸ் வந்துட்டு பை பண்ணியிருப்பாங்க, அப்படி இப்படி போயிருக்கு. இந்த கேண்டிலுக்கு கலர் முக்கியம் இல்லை. இந்த கேண்டில் எங்க வரும்னு பார்த்தீங்கன்னா உங்க ட்ரெண்ட்ல டாப்ல வந்ததுன்னா ரிவர்சல் ஆகிடும். உங்களுக்கு இன்னும் கன்ஃபியூஸா இருந்ததுன்னா இந்த 4 கேண்டிலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஹேமரும் ஹேங்கிங் மேனும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஹேமர்ன்றது ஒரு புல்லிஷ் பேட்டர்ன், அதுக்கு கலர் முக்கியம் இல்லை. ஹேங்கிங் மேன்றது ஒரு பேரிஷ் பேட்டர்ன், அதுக்கு கலர் முக்கியம் இல்லை. ஹேமர் வந்தால் மேலே போகும், ஹேங்கிங் மேன் வந்தால் கீழே போகும். பட் மேலே போகுது கீழே வருது அப்படின்றத வந்து நம்ம சொல்ல முடியாது, எப்படி வேணால் மாறலாம். நம்ம பார்த்தோம் இல்லையா, ஹேமர் மேலே போச்சு, பட் ஆனாலும் அது எஸ்எல் வாங்குச்சு. அங்கே வந்து ஹேங்கிங் மேன் என்று நம்ம பேர் வச்சுக்கலாம், எஸ்எல் வாங்கினதுக்கு அப்புறம் தான். ஸோ நம்ம இதை வந்து மொட்டையாக யூஸ் பண்ணுற முடியாது கேண்டில்ஸ் எல்லாம். சம் டெக்னிக்கல் அனலைசிஸ் கூட நம்ம வந்து இதை வந்து கம்பைன் பண்ணலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்சி கூட தான் கம்பைன் பண்ணுறது. இன்வெர்டட் ஹேமரும் ஷூட்டிங் ஸ்டாரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும், பட் அது பண்ணுற வேலை வேறு. இன்வெர்டட் ஹேமர்ன்றது ஒரு புல்லிஷ் பேட்டர்ன், ஷூட்டிங் ஸ்டார்ன்றது ஒரு பியரிஷ். இந்த ஹேங்கிங் மேன் அப்படின்றது கேண்டில் நான் சார்ட்டில் உங்களுக்கு காட்டல. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கண்டுபிடிச்சி இதுதான் ஹேங்கிங் மேன் அப்படின்ட்டு மார்க் பண்ணி ஹோம் ஒர்க்காக அதை எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என் இன்ஸ்டாகிராமில் அனுப்புங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் சிங்கிள் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். ஒரு கேண்டிலை வச்சு அந்த கேண்டில் யார் ஸ்ட்ராங்காக இருக்கா, அந்த கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்துருக்கோம். ஜஸ்ட் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸில் நம்ம கனெக்டடாக இருக்கலாம். தேங்க்யூ.